ஹொசூர் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழாவின் நிறைவு நாளான இன்று தாய்மார்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ஸ்ரீலட்சுமி, மூத்த மருத்துவர் டி சண்முகவேலு மற்றும் ஆராதனா அறக்கட்டளை நிறுவனர் திருமதி ராதா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். தலைமை மருத்துவர் ஸ்ரீலட்சுமி பேசுகையில், பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்களுக்கு கட்டாயம் தாய்ப்பால் மட்டுமே புகட்ட வேண்டும் என்றும், புட்டிப்பால் மற்றும் சர்க்கரை தண்ணீர் கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் ஹொசூர் தலைமை மருத்துவமனையில் செயல்படும் தாய்ப்பால் வங்கி மூலம் தாய் இல்லாத குழந்தைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தாய்ப்பால் பாதுகாப்பான முறையில் வழங்கப்பட்டு சிசுக்களின் உயிர்கள் காக்கப்படுவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். மூத்த மருத்துவர் டி சண்முகவேலு தனது உரையில், குழந்தை பிறந்தவுடன் சுரக்கும் சீம்பால் குடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது என தெரிவித்தார். குழந்தைகளுக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு வரும் அபாயம் பெருமளவு குறைகிறது என மருத்துவ ரீதியாக விளக்கினார். நிறைவாக பேசிய சமூக சேவகர் திருமதி ராதா, தாய்மார்கள் தொலைக்காட்சி பார்த்தபடியோ, செல்போன் பயன்படுத்தியபடியோ அல்லது எதிர்மறை எண்ணங்கள் உடனோ பால் புகட்டாமல் குழந்தைக்கு நல்லொழுக்கம் வளரும் வகையில் முழுமையான அன்புடனும் நேர்மறை எண்ணங்கள் உடனும் பாலூட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தாய்மார்கள், கர்ப்பிணிகள் மற்றும் தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். அப்படிங்கிறது அதுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா கொலஸ்ட்ரால் உள்ள போச்சுன்னா தான் அந்த குடல்ல இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கும். அதே சமயத்துல முதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எது கொடுத்தாலும் அந்த குடல் கெட்டு விடும். குடுக்கறப்ப ஹஸ்பண்ட் திட்டா, மாமியார் திட்டாங்க, இதுக்கெல்லாம் கொடுக்கணுமா? சோ நீங்க என்ன எண்ணத்துல கொடுக்குறீங்களோ அந்த தாய்ப்பாலுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் ஓட்டமா இருக்கும். நினைச்சிட்டு கொடுத்தீங்களோ அது மாதிரி அந்த குழந்தைய கொடுக்கும் போது அன்பா, என்னுடைய குழந்தைய நல்ல குழந்தையா வரணும், ஆரோக்கியமான குழந்தையா வரணும், அதே மாதிரி நல்ல அறிவுள்ள குழந்தையா வரணும், என் குழந்தை அன்பு